இன்னைக்கு எபிசோடு ஃபுல்லாக நான் கொஞ்சம் சவுண்டை கொஞ்சம் குறைச்சி தான் வச்சு பார்த்தேன். பிகாஸ் பார்வதியோட சவுண்ட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. சில இடங்களில் பார்வதிக்கு ஃபேவராக சில விஷயங்கள் நடந்துச்சு, சில இடங்களில் வந்து அகெயின்ஸ்டாக மொத்த வீடியோ வந்து டார்கெட் பண்ணுற விஷயங்கள்லாம் பார்த்துட்டு தான் இருக்கும். ஸ்டார்டிங்கில் கிச்சனில் வந்து ஒரு வம்புக்கு ஒரு பிரச்சனை, ஏன்னா அவங்கெல்லாம் அகெயின்ஸ்டாக இருக்காங்க, டார்கெட் பண்ணுறாங்கன்றது ஓகே. பட் ஆனால் இந்த கிச்சனு சாப்பாடுன்னு வரப்போ கொஞ்சம் இந்த நியூசன்ஸ் பண்ணாமல் டிஸ்டர்ப் பண்ணாமல் கொஞ்சம் வந்து இப்போ பேசுகிறவன்லாம் வந்து திமிரா பேசுகிற மாதிரி இருந்தாலுமே அவன் பண்ணுறான் இவன் பண்ணுறான்னு சொன்னாலுமே கொஞ்சம் ஒதுங்கி இருந்தால் டைமுக்கு சாப்பாடு கிடைக்கும். ஸோ வந்து ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு நான் அங்கே தான் உட்காருவேன், இது கீழே தான் நீங்கள் சப்பாத்தி பண்ணிடணும்னு சொல்லிட்டு பேசினா எப்படி? ஸோ அது வந்து போயிட்டு இருந்துச்சு. இந்த கனியக்கா காரக்குழம்பு கனியக்காவே வந்து பொறுமை இழந்து பயங்கரமாக வந்து சத்தம் போட ஆரம்பிச்சிருச்சு. கனி வந்து ஆரம்பத்திலிருந்தே வந்து பார்வதிக்கு என்ன சொல்கிறது அகெயின்ஸ்டாக தான் இருக்காங்க. அதுவும் வெளியே சவுண்ட் வந்ததுக்கப்புறம் ரொம்பவே வந்து பார்வதியை டார்கெட் பண்ணுற மாதிரி தெரியுது. இந்த பொம்மை டாஸ்க்கு கூட பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இந்த சூப்பர் டீலர்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் யார் வந்தாலுமே அவங்க டார்கெட் பண்ணணும்னு பேசிட்டு இருக்கிறப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்வதி வந்து நான் போக மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு பார்வதி அலைட் பண்ணி பேசினது கனி தான். ஸோ உள்ளுக்குள்ளே வன்மம் இருந்தாலுமே இருந்து போக சொன்னாங்கன்னா போயிட்டா அவங்க பாட்டுக்கு சப்பாத்தியை உருட்டி பூரியை சுட்டு இல்லாட்டி சோத்தை பிணைஞ்சு ஏதோ சாப்பாடு போடுவாங்க, போயிருக்கலாம். இந்த இஷ்யூ ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறப்போ இதை பற்றி பேசிக்கிட்டு அடுத்து யாருமே சாப்பிடாம இருக்கிறப்போ உள்ள நம்ம கமருதீன் உள்ள வந்து பஞ்சாயத்து பேசுறாரு பார்வதி கிட்ட. திவாகர் வந்து கமருதீன் சில பேர் யோசிக்கலாம் கமருதீன் சும்மா திட்டுற மாதிரி தெரியல, திவாகர் நடுவில் ஊடல் பேசிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்றேன், திவாகர் பார்வதியை சப்போர்ட் பண்ணுறதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது, அது அவர் இஷ்டம். ஏன்னா அவருக்கு ஒரு கஷ்டம், அவர் எல்லாருமே டார்கெட் பண்ணி முதல் வாரத்தில் கொடுமை அனுபவிச்சப்போ பார்வதி பக்கபலமாக இருந்திருக்கு. ஸோ பார்வதிக்கு ஒரு சப்போர்ட்டு ஒரு தேவைப்படுதுன்றப்போ திவாகர் பேசுகிறது தப்பு இல்லை. அதுவும் கமருதீன் பேசுகிறப்போ குறுக்க பூந்து பேசுறதுல தப்பே இல்லை. குறுக்க பூந்து அந்த முன்ட்டு அமைதியாக பேசிகிட்டு இருக்காரு. இவர் நடுவில் வந்து வாயமூடு வாட்டர் மெலனு போடா பொறி உருண்டை இல்லை போடா உருண்டை இப்படியெல்லாம் வார்த்தை விட்டு நீலாம் மனுஷனா அப்படின்லாம் பேசி அந்த போன முதல் வாரம் பண்ண அந்த விஷயத்த அப்படியே வந்து கமருதீன் வந்து அதே ஃபார்மில் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காப்புல. இன்ஸ்டாகிராமில் பார்த்தா எல்லாருமே வந்து யாருக்கு ஹேட்டர்ஸ் அதிகமாக இருப்பாங்கன்றப்போ கமருதீன் கண்டஸ்டன் சொல்கிற பேரெல்லாம் போட்டு அப்படியான்னு சொல்லிட்டு ஏதோ ரஜினி டைலாக்கெல்லாம் வச்சு அவங்களுக்கு பில்டப் கொடுத்து எடிட்லாம் போட்டுக்கிறாங்க. ஏன்னா கொடுத்த காசுக்கு வெளியே வேலை செய்யணும்ல, கொடுத்த காசுக்கோ இந்த நண்பர்கள் பண்ணுறாங்களோ வாட் எவர், நண்பனாக இருந்தால் நண்பனுக்கு சப்போர்ட் பண்ண தான் செய்வான். நண்பனாக இருந்தாலுமே எடிட் போடுறவனாக இருந்தாலுமே கொஞ்சம் மனசாட்சி இருந்தால் ஹேட்டர்ஸ் உண்மையாகவே ஃபார்ம் ஆயிருக்காங்க கமருதீனுக்கு அப்படின்ற அந்த ஒரு மெச்சூரிட்டி இருந்தால் உள்ள அவன் திருந்துறானோ இல்லையோ வெளியே இருக்கிறவங்க கொஞ்சம் என்ன பண்ணுறது அவன் இப்படி இருக்கான் ஊர் வாயில் விழுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா உள்ள தன்னை ஒரு வெளியே வந்து கழுவி ஊத்துறாங்கன்னு தெரியாமல் இன்னும் தன்னை ஒரு ஹீரோவை நினச்சிக்கிட்டு இருக்காப்புல உள்ள உட்காந்து. இது வந்து போன வாரமே கேட்டிருந்தா ஒரு ஹோஸ்ட்ன்ற ஒரு மரியாதைக்கு வாங்குற சம்பளத்துக்கு இல்லை அந்த டீமுக்கு கொஞ்சம் அறிவு இருந்துச்சுன்னா இந்த விஷயத்த போன வாரமே அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எதுவுமே வந்து கேட்காம விட்டதுனால வெறும் வந்து ஹேட்டர்ஸ் கூடியிருப்பாங்கன்ற டாஸ்க் மூலயமா இன்டெரக்டாக வந்து அந்த டாஸ்கில் தான் தெரிய வந்துச்சே தவிர ஒரு ஹோஸ்ட் அங்கே நிற்கிறாரு, திவாகரை நம்ம டார்கெட் பண்ணுறது மரியாதை எல்லாம் பேசுறது வந்து சரியா தப்பான்னு யாராவது சொல்லி அவருக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுத்தா மேபி மாறி இருக்கலாம். பட் ஒன்றுமே பண்ணலை, அவரும் கண்டினியூ பண்ணுறாரு அதவே. ஸோ அது வந்து பார்க்குறதுக்கே அருவருப்பாக இருக்குது கமருதீன் பண்ணுறப்போ. இதெல்லாம் வந்து இதில் பண்ணுறப்போன்னு இல்லை, பார்த்தாலே அருவருப்பாக இருக்குது. அகத்தின் அளவு முகத்தில் தெரியும் இல்லையா, அந்த மாதிரி தான். நீ என்ன வெளியே ரொமான்டிக் சாங்க்கெல்லாம் டப்பிங் கொடுத்து வாயை அசிச்சு ஃபாலோவர்ஸ் சேர்த்து வச்சுருந்தாலுமே இப்போ எல்லாம் காரி துப்ப தான் போகிறாங்க. அது நேற்றே வந்து நீ பேசின டயலாக் லட்சணத்தை பார்த்து காரி துப்பிட்டாங்க, இவர் ஹீரோ மெட்டீரியலாம்ப்பா அப்படின்ற மாதிரி. அடுத்து வந்து இந்த வினோத் திவாகர் காம்போ வந்து ரொம்ப ரசிக்கும்படியாக சூப்பராக இருக்குது. அவங்களுக்குள்ள வந்து ஒரு டாம் அண்ட் ஜெரி மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கு, சண்டை இல்லை. பட் ஆனால் இந்த முக்கியமான இடத்துலலாம் வந்து மற்றவங்கள பேசுகிறப்போ இன்னும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சீன்லாம் பிரவீனை வந்து வினோத்னு சொல்லி அந்த வினோத்ன்ற பேரை அட்ரஸ் பண்ணி திவாகர் பேசுகிறப்போ ரொம்ப காமெடியாக இருக்குது. அதை பார்க்குறப்போவே வந்து நிறைய எடிட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு இன்ஸ்டாகிராம் ரீல்லாம். ஸோ இந்த வினோத் திவாகர் காம்போ இவருக்கு நல்லது சொல்கிறது புத்தி சொல்கிறது, அதை ஒரு மாதிரி ஒரு தட்டி கொடுத்து பேசுறது, இது வந்து பார்க்கறதுக்கு ரசிக்கும்படியாக இருக்குது. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்லி பேண்டரு இந்த மாதிரி குறும்புத்தனம்லாம் பார்க்குறப்போ ரசிக்கிற மாதிரி இருக்குது. கமருதீன் மாதிரி ஆட்கள் வந்து இந்த மாதிரி வாயிலிருந்து வாங்கிருக்கிறப்போ தான் வந்து அருவருப்பாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ பார்வதி வந்து நிறையா பேசிட்டாங்க. ஒரு 2 minute நூடுல்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு 20 minutes பேசிட்டாங்க சபரிக்கிட்ட. ஒன்றும் இல்லை, இந்த பர்னரில் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு உனக்கு பண்ணித்தரேன்னு ஒரு தெரியாமல் அந்த மனுஷன் வாய் விட்டாப்புல. அதுக்கு 20 நிமிஷம் பேசி தொங்க விட்டுருச்சு தலைகீழ சபரியை. ஒரு வழி நூடுல்ஸும் பண்ணி சாப்பிட்டாங்க எல்லாருமே. அந்த சாரி கேட்டதுக்கப்புறம் இந்த பஞ்சாயத்து தீர்ந்துச்சு ஒரு வழியாக.
கம்ருதீன் வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா டெலிஃபோன் பூத்துக்குள்ளேயும் ஒரு பூத்துக்குள்ளேயும் காயினை போட்டு பார்ப்போம், கால் கனெக்ட் ஆகுதா அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. ஒரு பூத்துக்குள்ளே கையை விட்டா அவுட் ஆஃப் சர்வீஸ்ன்னு சொல்லி அவர் அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சி விட்டுருச்சு. இன்னொரு பூத்துக்குள்ளே கையை விட்டு காயின் போட்டு பார்த்துருக்காரு. அது வந்து அவர் ஃப்ரெண்டாக நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கேன், உனக்கு காலை கனெக்ட் பண்ண முடியாது, நான் வேற ஒருத்தவங்களோட காலில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லிக்கிட்டு இருக்கு. ஸோ என்னென்னு விஷயம் புரிஞ்சிருக்கும். இவர் ஏதோ பாவம் அதான் ஹீரோன்னு நினச்சிக்கிட்டு இருக்காருல்ல. ஸோ அங்கே திவாகரை வந்து வில்லனு, இவர் பாஷா, திவாகர் மார்க் ஆண்டனி. ஸோ நக்மாவை தேடிக்கிட்டு இருக்காரு போல் ஹீரோ, நம்ம ஹீரோ. அதனால் எங்கேயுமே இன்னும் கிளிக் ஆக மாட்டேங்குது. அப்புறம் இந்த பொம்மை டாஸ்க் வந்துச்சு, இந்த மாஸ்க்குன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பேர் மாற்றி வச்சுருக்காங்க. இதில் எல்லாருமே வந்து இந்த டார்கெட் பண்ணுறது, ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து முன்னாடி இந்த சீசன் 2, 3, 1, 4 அந்த காலத்தில் வந்து தெய்வ குத்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தோம். நீ என்ன வேணால் ஸ்ட்ராட்டஜி பண்ணு, டர்ட்டியாக கேம் ஆடு, எப்படி ஜெயிக்கிற, சுவாரஸ்யமாக இருக்கியா, நீ வில்லனும் ஹீரோவோ உண்மையாக இருக்கியா, அதை வந்து அது என்ன சொல்கிறது, ஒரு டாஸ்க்னு வரப்போ ஒரு ஃபயர் ஆயிரு, அது போதும் ஆடியன்ஸுக்குன்ற மாதிரி இப்போ நம்ம மைண்ட் செட்டில் மாறிடுச்சு இல்லையா. ஸோ வந்து இந்த தள்ளி விடுறதை பற்றி தான் கம்ப்ளைண்ட் பண்ணுறதெல்லாம் வந்து பழைய காலத்து பிக் பாஸோட இதாகிடுச்சு. இப்போ நான் என்ன சொல்லுவேன், இன்ஃபேக்ட் அப்போவே தப்பு இல்லை, இப்போ நமக்கு அந்த புரிதல் நிறையா வந்திருக்குன்னு சொல்லலாம். பார்வதி வந்து ஃபிசிக்கல் டாஸ்க் வந்தாலே ஒரு அழுமூஞ்சியாக மாறிடும் அப்படின்றது நல்லா தெரிஞ்சிச்சு. இப்போ பார்வதி எல்லாருமே டார்கெட் பண்ணுறாங்க. ஒரு வீடே ஒரு பொண்ணை டார்கெட் பண்ணுறப்போ அந்த பொண்ணு வந்து மொத்த வீட்டுக்கு அகைன்ஸ்டாக வந்து குரல் கொடுத்து தனியாக பேசுகிறப்போ அது அழுமூஞ்சி நான் சொல்ல வரல. அது வந்து அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் பார்வதி வந்து இருக்குது, அதை பாராட்டலாம். இந்த தள்ளுமூழல் ஏற்படுறப்போ இந்த கெமி கூட சண்டை போட்டு ஒரு வாரமாக ஒப்பாரி வச்ச மாதிரி இன்னைக்கு வந்து அது மாதிரி கிட்டத்தட்ட வந்து இந்த விக்ரம் வந்து தள்ளி விட்டுருக்காரு. ரொம்ப ஹார்ஸாக இல்லை, தள்ளி விட்டுருக்காரு, வேலைக்கு போன்ற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு ஜென்டலான புஷ்ன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் கையில் பொம்மை இருக்குது, சுற்றி ஷீல்டு மாதிரி பாதுகாக்கிறாங்க. ஒரு பொண்ணு வந்து கை வச்சு ஏதோ பண்ணி தேடிக்கிட்டு இருக்கு பொம்மையை, ஓகேவா. பொம்மைக்கு பதிலாக வேறு எதுவும் தெரியாமல் அங்கிருக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆம்பளை என்ன பண்ணுறாரு, பயந்து தள்ளி விடுறாரு. தள்ளி விடுறது வந்து விக்ரமோட சத்துக்கு விக்ரம் நினச்சா பிக் ஷோ மாதிரி சோக் ஸ்லாம் கூட போடலாம் பார்வதிக்கு. ஆனால் தள்ளி விடுறது வந்து ஒரு வேலைக்கு போயிடும், வேணாம் வச்சுக்காதுன்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு தள்ளல் தான். அதை கூட பார்வதிக்கு வந்து பயங்கரமாக ட்ரிகர் ஆகி கோவப்பட்டு பயங்கரமாக விக்ரம் மேலே ஏணி வச்சு ஏறி அவர் மண்டையில் கொட்டி அடிக்க போய் ஒரு பெரிய ரணங்கலம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் சரி ஓகே, அவன் அந்த பொண்ணு தள்ளி விட்டோன்னே பயந்துருச்சு, அவ்வளோ பெரிய ஆள் ஒரு மனுஷன் நிற்கிறப்போ அப்படின்னு நினச்சி பார்த்தா அடுத்து கெமியோட ட்ரெஸ்ஸை போய் கழட்ட போகுது. ட்ரெஸ்ஸை கழட்ட போகுதுன்னு சென்ஸ் ட்ரெஸ்ஸை லிட்டரலாக பிடிச்சி கழட்டுறதுன்னு சொல்ல வரல. ஒரு சண்டை இந்த சென்ஸ் ஒரு டாஸ்க்கு ஃபிசிக்கலாக அப்படி விளாடணுன்றப்போ வந்து சென்சிட்டிவான விஷயங்கள், வீக் பாயிண்ட்ஸில் கை வைக்கக்கூடாது. நான் இது வந்து எனக்கு டக்குன்னு எஃப்ஜே ஞாபகம் வந்துச்சு, அந்த பஞ்சத்துக்கு தனியாக வரேன். ஸோ இந்த கெமியோட ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்தது வந்து ரொம்ப தப்பு. அந்த பொண்ணு ஏற்கனவே ஃப்ரீயாக விளாடணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் ட்ரெஸ் போட்டு வந்திருக்கு, இருக்கிற கொஞ்சம் ட்ரெஸ்ஸையும் பிடிச்சி இழுத்தா தப்பு தான் நினைப்பேன். ஸோ நீ எல்லாம் ஒரு பொண்ணை அது கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அண்டு ட்ரெஸ்ஸை பிடிச்சி விளாடுறது அதெல்லாம் வந்து இதுவே ஒரு ஆம்பளை பண்ணியிருந்தால் இன்னும் பெரிய பிரச்சனையாக இருக்கும். இந்த பார்வதி ஒரு பொண்ணாக இருந்துட்டு இன்னொரு பொண்ணுக்கு ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க் அப்போ ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்கிறது வந்து ஒரு நாகரிகமான விஷயமான்றதை பார்வதிக்கு புரிஞ்சிருக்கணும், பட் அந்த பொண்ணுக்கு புரியலை. ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அக்லியாக இருந்துச்சு. அதனால தான் இந்த எபிசோட் ஃபுல்லாகவே பார்வதி சவுண்ட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அண்டு இந்த நம்ம இந்த டாஸ்கெல்லாம் நடந்துட்டு இருக்கிறப்போ அது முடிஞ்சு அந்த ரிசல்ட் சொல்கிறப்போ வந்து ஒருத்தவங்க நான் யார் பொம்மை எடுத்தேன் என்ன பண்ணேன்னு சொன்னப்போ நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து வாட்டர்மெலன் ஸ்டாரோட பொம்மை எடுத்தேன், நான் உள்ள திவாகர் நான் உள்ளே வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னப்போ வந்து கம்ருதீனுக்கு வந்து என்னமோ ஆயிடுச்சு போல, தொண்டையில் துப்புறாரு. இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு கேவலமான ஒரு தற்குறித்தனமான செயல். இந்த மாதிரி துப்புறது, ஒரு மனுஷனை திரும்ப அட்டாக் பண்ணுறது. நீ அட்டாக் பண்ணு, பிக் பாஸ் வீட்டில் இன்னொருத்தனை அட்டாக் பண்ணி மென்டலி ஃபிசிக்கலி கேம் ஆடுறது அதெல்லாம் ஓகே, பட் நீ பண்ணுறது வந்து ஒரு அபியூஸ் தான். ரொம்ப அதான் வாயிலே வந்துடுச்சு. அந்தால ஒரு மனுஷனை கூட மதிக்காத மாதிரி பண்ணுறது வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது. அந்த நான் சொன்னேன்ல கம்ருதீன் பண்ணுறதை பார்த்து அருவருப்பாக இருக்குன்னு, அதுவும் துப்பிட்டு அந்த மூஞ்சியை பார்க்குறப்போ நம்மளும் திரும்ப அந்த மூஞ்சியில் துப்பணும் போல தான் தோணுச்சு எனக்கெல்லாம். பார்க்குறப்போ வந்து அங்கே இருந்தால் நீ ஏடா துப்புற, நான் மூஞ்சியில் துப்புற வாடான்னு துப்பியிருப்பேன் போல். அந்த மாதிரி வந்து அவ்வளோ கேவலமாக இருக்குது பார்க்குறதுக்கே. சரி இவர் ஏதோ துப்புறான்னு சொல்லிட்டு சம்மந்தம் இல்லாமல் நம்ம குட்டி குஞ்சன் எஃப்ஜே டக்குன்னு உள்ளே ஓடி போயிட்டார்.
ஏன்னா அந்த பஞ்சாயத்துல வந்து யாரும் பேசாதீங்கன்னு சொன்னீங்க, இந்த பஞ்சாயத்துல பாரு பேசுற இது பேசுறான்னு என்ன நடந்துச்சு, யார் மேல தப்பு, என்ன மேட்ச் என்ன இதுன்னே தெரியாம இவர் கோச்சிட்டு போயிட்டாரு. அப்புறம் அவரை சமாதானப்படுத்தி கூப்பிட்டு வராங்க. அப்புறம் அவர் அங்க உள்ள சொல்றாரு ஏதோ காலை இப்படி பண்ணிட்டு இருந்தாராம். அப்போ பின்னாடி யாரோ வந்து பார்வதியை சொல்றேன்னு நினைக்கிறேன், ஏதோ மியூட்லாம் பண்ணாங்க பார்த்தீங்களா, என்னடா கெட்ட வார்த்தைன்னு பார்த்தா அப்புறம் தான் ஒரு கெஸ் பண்ணுறேன். இப்போ கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஓப்பனாக சொல்லிடாதீங்க, கரெக்டாக மட்டும் சொல்லுங்கள். எஃப்ஜேயோட ஏதோ தொடக்கூடாத ஒரு பாயிண்ட்டை வந்து பார்வதி வந்து கை வைக்க ட்ரை பண்ண மாதிரியும் அதை தடுக்கிறதுக்கு இவர் எத்தி விட்ட மாதிரியும் ஒரு இது கொடுத்தாரு. இப்படி தான் நான் நினைக்கிறேன். அது கெட்ட வார்த்தை இல்லை, லாஸ்ட்டில் சொன்னப்போ அது அப்படின்னு சொன்னப்போ அவங்களாம் சீன் அருவருப்பாக கனிலாம் ஃபீல் பண்ணப்போ அதை தான் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். திரும்ப ரீவைண்ட் பண்ணி போய் பார்த்தா அந்த மாதிரிலாம் கை வச்ச மாதிரி தெரில. இவர் வந்து தடுக்கிறேன்ற பேரில் அந்த காலை ஆட்டிகிட்டே இருந்தேன்னு சொன்னார்ல, அந்த மாதிரிலாம் ஆட்டலை. இந்த கழுதை ஏற்றுற மாதிரி ஒரே எத்து, பின்னாடி யார் வந்தாலுமே எத்தி தள்ளணும். பார்வதி தான் வந்திருக்கான்னு தெரிஞ்சால் தெரியாமல் தெரில, எத்தணுன்ற ஒரு இதில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கிக்கு ட்ரை பண்ணி ஒரு அட்டம் பண்ணியிருக்காரு. நல்லவேளை யார் மேலேயும் படலை. ஸோ எஃப்ஜே வந்து மிகப்பெரிய ஒரு அழுகினி குமார்ன்றது நல்லா தெரிஞ்சு போச்சு. ஏற்கனவே தெரிஞ்சிச்சு, இன்றைக்கி ரொம்ப அப்பட்டமாக தெரிஞ்சு போச்சு. ரொம்ப ஹார்ஷாக நான் சொன்னேன்ல, விக்ரம் பிடிச்சி தள்ளினது வேறு மாதிரி, பட் இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஃபோர்ஸோட எத்துறது வந்து ப்ராப்பரான்றேன் லிட்ரலி வந்து ஒரு அடிக்கிற விஷயந்தான். இதை பண்ணிவிட்டு அவர் மேலே நியாயம் இருக்கிற மாதிரி அவர் பேச, இந்த கூட்டத்துக்குள்ளே கனி அக்காவை பார்க்கும்போது பாவமாக இருக்குது. ஏன்னா ஒரு டாக்ஸிக்கான கேங் இருக்குது. ஒருத்தர் முரடனாக இருக்கான், முட்டா பயலாக இருக்கான், முரட்டு பீஸாக இருக்கான், டம்மி பீஸாக இருக்கான். திவாகருக்கு பார்வதிக்கு அகெயின்ஸ்டாக நின்றுட்டா, மெயினாக பார்வதிக்கு அகெயின்ஸ்டாக நின்றுட்டாலே வந்து மக்கள் நம்மளை ஹீரோயினாக பார்த்துருவாங்கன்னு நினச்சி கனி பண்ணுற விஷயங்கள்லாம் பார்க்குறப்போ, ஏமா இப்படி குக்குத் கோமலியில் சம்பாதிச்ச பேரை அநியாயமாக லூஸ் பண்ண இப்படி இவ்வளோ துடிச்சிக்கிட்டு இருக்க, சீக்கிரம் கிளாரிட்டி தெரிஞ்சு நடுநிலையாக இரு. கனின்ற கேரக்டர்லாம் வந்து ஓகே நல்லா பேசுவாங்க, பாயிண்ட்டாக நியாயமாக நடந்துப்பாங்க, நடுநிலையாக இருப்பாங்கன்னு நினச்சோம். பார்வதின்ற ஒரு காயினை வச்சே நகர்த்தி வாடுறதுனால அது மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது போல். இந்த பக்கம் இவங்க பண்ணுற தப்பெல்லாம் கண்ணுக்கு ஏன் தெரிய மாட்டேங்குதுன்னு புரியல. சீக்கிரமே இந்த கேள்விகள்லாம் வந்து கேட்கப்படும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த பொம்மை டாஸ்க் வந்து ஃபஸ்ட்டு கெமி வெளியே போயிட்டாங்க, அப்புறம் பார்வதி வெளியே போயிட்டாங்க டார்கெட் பண்ண மாதிரி. இந்த கெமின்ற பொண்ணை பற்றி இன்னைக்கு கண்டிப்பாக ஒரு பாயிண்ட் பேசுங்க. ஏன்னா அந்த பொண்ணு மேலே தப்பு இருக்கிறப்போ வந்து 1000 குறை சொன்னோம், விமர்சனம் பண்ணோம். இது வரைக்கும் நடந்த ஃபிசிக்கல் டாஸ்க்காக இருக்கட்டும், அந்த டாஸ்கோட ஆஃப்டர் எஃபெக்டில் பார்வதி சத்தம் போட்டு பேசி ஒரு மாதிரி வம்பு கிழக்கிறது இல்லை, வன்மத்தை என்ன சொல்ல, அதாவது அடிபட்டுருச்சு புலம்பி திட்டி தீக்கிறதா இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே நான் ஒரு மெச்சூர்டான ஒரு 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 ஸ்போர்ட்ஸ் உமன், அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பை நான் காட்டுறேன் அப்படின்றது வந்து ரொம்ப அழகாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. டாஸ்கில் விளாட்றப்ப எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. கெமி வந்து விளாடுற விதமாக இருக்கட்டும், சண்டைன்னு வந்து சட்டைக்கிளியே தான் செய்யுன்ற மாதிரி, ஸ்போர்ட்ஸு ஆக்டிவிட்டீஸ்னு வந்தால் அடிபட தான் செய்யும் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணி, இப்போ கெமி இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சி இழுக்கிறதுக்கு அவ்வளோ கோவம் வந்து வண்டே கேட்டு விட்ருப்பாங்க. ஆனால் அந்த பொண்ணு பெருசாக எடுத்துக்கல, இவ இப்படி தான் பண்ணுவா அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லாட்டி இதெல்லாம் நடக்க தான் செய்யணும்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த பொண்ணு வந்து இந்தியாவுக்காக இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி நேஷ்னல் லெவலில் வந்து பேஸ்கெட் பால் ஆடின பிளேயர், ஓகேவா. ஸோ இதை விட நிறையா பார்த்துருக்கோம். ஸோ அதனால் வந்து இந்த கெமி வந்து உண்மையாக வந்து ஃபிசிக்கல் டாஸ்க்குன்னு வரப்போ அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி சுற்றி இருக்கிறவங்க எவ்வளோ பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் சரி அட்டாக் பண்ணாலும் சரி, இது ஃபிசிக்கல் டாஸ்க்காக தான் நான் பார்க்குறேன்ற அந்த ஒரு மெச்சூரிட்டி அந்த பொண்ணு காட்டுது, கண்டிப்பாக அதை பாராட்டலாம். ஸோ பொம்மை டாஸ்க்கு கண்டினியூ ஆகும். பொம்மை டாஸ்க் இல்லை, இந்த மாஸ்க் ஏதோ ஒன்று வாட் எவர், இது எப்படி போகுதுன்றதை பொறுத்திருந்தான் பார்க்கணும். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.